நாங்கள் தான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறோம், கேஸ் போட்டிருக்கோம், எங்களுக்கே ஏன் கான்ட்ராக்ட் வேணும்னா ஜெயிக்கணும்னா டேபிள் கடையில் லஞ்சம் கொடுத்தாங்க. டேபிள் கடையில் ஏன்ப்பா லஞ்சம் கொடுக்குற, வெளிப்படையாக கொடுப்பான்றது தான் எலக்ட்ரல் பாண்ட். மற்றவர்கள் இந்த ஒரு அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை, ஒரு சமூக அமைப்புகளில் ஏன் ஒரு கொந்தளிப்பு வரல? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிச்சு ஒரு 100 மெயில் ஏன் போடும்? இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தேர்தல் பத்திர முறை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பார்வை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஏன் தேர்தல் பத்திரங்களை எதிர்க்கிறது, தேர்தல் பத்திரங்களை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறீங்க. தேர்தல் பத்திர முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எங்களுடைய கட்சியினுடைய ஆங்கில பத்திரிகை வார இதழ் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி இணையதளத்தில் ஃப்ரீயாக இருக்குது. பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் நவம்பர் 25, 2018 தோழர் பிரகாஷ் காரத் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். கட்டுரையுடைய தலைப்பு என்னென்னா, ஒய் இஸ் த சிபிஎம் ரிஜெக்டிங் ஃபண்டிங் த்ரூ எலக்ட்ரல் பாண்ட்ஸ். நீங்கள் கேட்ட கேள்வியை தான் இன்றைக்கி மையமாக வைத்து கேட்குறாரு. ஏன் அப்போ அந்த கட்டுரை அவர் எழுதினார்னா, முதல் வரி என்ன கேட்குறேன்னா, அப்போ தான் 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்குது 2018. அப்போது ஒரு மாநிலத்திலேருந்து எங்கள் கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டு மூலயமா பணம் தரலாமான்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் தான் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறோம், கேஸ் போட்டிருக்கோம், எங்களுக்கே ஏன் கொடுக்குற, எங்ககிட்டே இந்த கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பித்து அந்த கட்டுரையை முன்னெடுக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்குது. இன்றைக்கி தோழர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவோட நினைவு தினம். 24 வயதில் பகத்சிங் தூக்கு மேடை ஏறினாப்புல. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தை எதிர்த்து விடுதலை போராட்டத்தில் உக்கிரமாக பங்கேற்று உயிர் நீத்த 3 இளைஞர்களுடைய நினைவு தினத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கின்றோம். ஸோ பகத்சிங் கனவு கண்ட இந்தியா எப்படி இருந்தது என்பது ஒன்று இருக்குது. அந்த கனவு கண்ட இந்தியாவை தான் கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் த ஐடியா ஆஃப் இந்தியா தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். த ஐடியா ஆஃப் இந்தியா யார் உருவாக்குறாங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் எந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகள், உட்கிடக்கைகள்லாம் தான் இந்திய அரசியலமைப்பு சாசனமாக நமக்கு வடிவமைப்பு கொடுக்கு. இந்த அரசியலமைப்பு சாசனம் பலப்படுத்தப்பட வேண்டும், பரவலாக்கப்பட வேண்டும், அது அடுத்தடுத்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போ நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் என்பது பணம் இருக்கவர்கள் அவர்கள் அதிகாரத்தை பணத்தின் மூலம் பெறுவதற்காக ஒரு கருவியாக இருக்கின்றது. இதில் தேர்தல் பத்திர முறை நம்முடைய தோழர் சொன்ன போல் அவங்க 2017 எப்படி விவாதம் நடந்த அந்த விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி இருந்தும் ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தேர்தல் முறை முடிச்சுட்டா மட்டும் எல்லாம் பியூர் ஆகிடாது. இதுக்குலேட்டு வேறு ஒரு வழி வரும். வேறு வகையில் அரசியல் கட்சிகள் நிதி என்பது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது டாடா நிறுவனம், பிர்லா நிறுவனம்லாம் ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க. அவங்க ட்ரஸ்ட்டு மூலயமா அரசியல் கட்சிக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரம் வருவதற்கு முன்பாக இருந்து அந்த ட்ரஸ்ட்டு மூலயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். டாடா நிறுவனத்திலிருந்து எங்களுடைய கட்சிக்கு பணம் அனுப்பிய போது நாங்கள் வேண்டாம் என்று ரிஜெக்ட் செய்தோம். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளியிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு. இந்த பெரும் முதலாளிகள் தான் அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றார் போன்ற அரசின் திட்டங்களை வடிவமைக்கிறார்கள். பணம் கொடுப்பது நோக்கம் என்னன்னா, அவர்களுக்காக இந்த அரசாங்கத்தை வடிவமைப்புக்கு தான் பெரும் முதலாளிகள் பணம் கொடுக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் என்பது ஒரு பெரும் முதலாளிகளுடைய ஒரு அரசு தான். இந்த இந்திய அரசு என்பது ஒரு பெரும் முதலாளிகள் நிலப்பிரபுத்துவ அரசு. இதுக்கு முகங்கள் மாறும், தேர்தலில் ஜெயிச்சு போயிட்டு வரத்திருக்கலாம். ஸோ அந்த அரசாங்கம் என்பது இவர்களால் வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் தேர்தல் பத்திர முறை கொண்டு வரும்போது அன்றைய நாடாளுமன்ற அன்றைக்கு உயிரோடு இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சர், அவர் தானே சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த எலெக்ஷன் முறைக்கு சீர்கெட்டு போய் கிடக்கிறது, ஏன்னா நான் வெளிப்படைத்தன்மையோடு கொண்டு வர வேண்டுகிறேன், வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தான் நாடாளுமன்றத்தில் பாஜக கட்சியினுடைய அன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, யோசிச்சு பாருங்கள், வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வருகின்றோம், கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம் என்பதற்காக தான் இந்த தேர்தல் பத்திரம் முறை வந்தது. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு கருத்து வரும்பொழுது ஒற்றை குரலாக ராஜ்யசபாவில் இவங்க தோழர் சொன்ன போல், வழக்கறிஞர் சொன்னது போல் அந்த கேப்பை உருவாக்குறாங்க. 7.5% ஒரு நிறுவனம் தன்னுடைய 3 ஆண்டுகள் நிகர லாபத்தில் 7.5% மேல் நிதி அளிக்கூடாதுன்றது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது
நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து பேசியது சீதாராம் யெச்சூரி. அன்றைக்கி ஒரு ராஜ்யசபா எம்பி. இன்றைக்கி அந்த வீடியோ வந்து இன்றைக்கும் அந்த இதில் இருக்குது. அவர் சொல்கிறார், அவர் சொன்னதான் இப்போது இவர் சொல்லியிருக்காரு. ஜெயராமன் சொன்னதும் இவங்க சொன்னதுன்னா எல்லாம் ஒரே வார்த்தைகள், வேறு வேறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். உட்கிடைக்க ஒன்று தான். அன்றைக்கு சீதாராம் யெச்சூரி பேசினார், வேறு யாரும் பேசவே இல்லை. எல்லாம் கேலி பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க என்னப்பா பொழப்பு, இவங்க இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து பாங்க விட மாட்டானுங்க, வாங்க விடவும் மாட்டாங்க, இவங்களெல்லாம் என்ன எடுப்பது, கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாரும் மோசம், இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கூட நீங்கள் உரையாடலை பார்த்தோன்னா யாருமே இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லாம் மோசங்கன்றது வந்து ரொம்ப எளிய சொல்லாடல். எல்லாரையும் அவன் நம்பிக்கை உட்படுத்துவது. அவன் நம்பிக்கையில் வாழ முடியாது. நம்பிக்கைக்கான ஆதாரங்கள் எங்கே இருக்கின்றது, அந்த புள்ளியை தொட்டு தான் நம்ம நகர முடியும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சிபிஐ வந்து பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் வரும்போது சீதாராம் எதிர்க்கிறார். அதுக்கப்புறம் தான் நீட்டாக நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரல் பாண்ட் என்பது கார்ப்பரேட்டுகள் நிதி கொடுக்குறாங்கன்னா, அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்க, நாடாளுமன்ற ஜன நல்லா இருக்கிறது நிதி கொடுக்குறாங்க. நிதி கொடுக்குறது நோக்கம் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட லாபத்தை பண்ணுது. ஒரு வார்த்தையை வந்து பிரகாஷ் காரத் வந்து அந்த கட்டுரையில் முன் பண்ணுறாரு. எர்லியர் ஒரு கம்பெனி வந்து நிதி கொடுக்கணும். எர்லியர் எ கம்பெனி விச் ஒன் எ கான்ட்ராக்ட் வுட் ஹேவ் ஹேட் எ பே டு பிரைப் இல்லீகலி அண்டர் த டேபிள். ஒரு கான்ட்ராக்ட் வேணும்னா ஜெயிக்கணும்னா டேபிள் கடையில் லஞ்சம் கொடுத்தாங்க. டேபிள் கடையில் ஏன்பா லஞ்சம் கொடுக்குற, வெளிப்படையாக கொடுப்பான்றது தான் எலக்ட்ரல் பாண்ட். ஸோ இந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு அல்ல. இது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, தேர்தல் பத்திர முறை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பார்வை. எனவே தான் நம்ம வந்து உறுதியாக எடுத்தோம். இரண்டாவதாக இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இவர்கள் கொண்டு வந்த முறையில் அவங்க திருத்தின ஒரு முக்கியமான சட்டம் இவங்க கூட சொல்லிட்டு போகும்போது பல திருத்தங்கள் சொன்னாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதில் திருத்தம் கொண்டு வராங்க. அதில் திருத்தம் கொண்டு வரனா வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்முடைய அரசியல் கட்சிக்கு நிதி கொடுப்பதற்கான கட்டுப்பாடு இருந்தது, அதை தடை செய்தார்கள். யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய தேசபக்தி குறித்து வாய்க்கிலேயே பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் தான், இந்திய தேசியம் என்பது குறித்து ஒரு உரையாடலை கட்டமைக்கிறவர் தான், வெளிநாட்டிலிருந்து யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பணம் தரலாம் எனக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தார்கள். அப்போது எங்கிருந்து வேண்டுமானாலும் பணங்கள் வரலாம் எனக்கூடிய ஒரு சூழலை பாஜக உருவாக்கி, இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து என்னென்னா, இது இந்திய இறையாண்மைக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்திய இறையாண்மைக்கான ஆபத்து போராளிகளால் உருவதில்லை, இவர்கள் பாஜகவினால் தான் உருவாக்கப்படும் என்பதற்கு இது ஒரு விஷயம். அதே போன்று இவர்கள் வந்து இந்த நடைமுறை முழுக்க ஒவ்வொரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊழலை சட்ட ரீதியாக நியாய ரீதியாக மாற்றுறது தான் தேர்தல் பத்திரம். எனவே தான் இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணால் இதுக்கு மாற்று என்ன? தேர்தல் பத்திரம் முறையே வேணான்னா வேறு மாற்று இருக்குதா? இருக்குது நம்ம சிஸ்டத்தில். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நாகசைலம் மேம் கிட்ட போயிட்டு சிபிஎம் கட்சிக்கு நன்கொடைன்னு கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, 21,000 ரூபாய் எனக்கு செக் கொடுக்குறாங்க. சிபிஐஎம்க்கு செக் கொடுத்துறாங்கன்னா, நான் அந்த இடத்துல நீ அக்கௌண்ட்டில் போட்ட பிறகு நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, என்னோடய டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் நாகசைலா மேம் 21,000 ரூபாய் பணம் கொடுத்துறான்னு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். எங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் என்ன கேட்பாங்கன்னா, ஆடிட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க லிஸ்ட் கொடுக்கும்போது இவங்ககிட்ட போயிட்டு இவங்க பேன் நம்பர், இவங்க டீட்டெயில்ஸ், யார் மூலியமாக எனக்கு 20,000க்கு மேல் பணம் வந்துன்னா அந்த விவரங்களை நான் கொடுக்குறோம். அதை கொடுப்பதன் மூலியமாக டோனர் யார் என்பது வெளிப்படையாக இருக்குது, இருக்கிற சிஸ்டத்தில் இருக்குது. ஏன் அந்த சிஸ்டத்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இன்கம் டேக்ஸ் கொடுக்குறோம், அது மூலயமா தேர்தல் ஆணையத்துக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் டோனர் என்பதுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை, வாங்குறதுக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லை. எது வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிட்டு இந்த சட்டம் கொண்டு வந்தார்களோ, வெளிப்படைத்தன்மையை ஒழிக்கக்கூடிய வேலையை தான் இந்த சட்டம், தேர்தல் பத்திரம். அதனால தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். எப்படி அந்த விஷயங்கள்? இவங்க சொன்னாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்போஸ் பண்ணுறது, ஆயிரம் 10,000 லட்சம் 1 கோடி ரூபாய். இப்போ நான் போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரம் வாங்கினேன்னா, அந்த பத்திரம் வந்து வாங்கிட்டு அதை வந்து யார் எந்த அக்கௌண்ட்டில் போட முடியும்? ரெகுலர் அக்கௌண்ட்டு கிடையாது. இந்த தேர்தல் பத்திரத்தை காசாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தனி வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணணும். ஏற்கனவே இருக்க வங்கி கணக்கில் இந்த தேர்தல் பத்திரம் மாற்ற முடியாது. ஒரு அரசியல் கட்சி, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா வெறும் தேர்தல் பத்திரங்களை வந்து காசாக மாற்றுறது.
இப்போ டிடி எவ்வளோ இடத்துல வாங்குறோம், எந்த பேங்க்கில் கொடுத்தாலும் டிடி போட்டலாம்ல, இது கிடையாது. அப்போது எந்த அரசியல் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் போய் கொடுக்க வேண்டிய விஷயம். இதில் வெளிப்படையாக யார் 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, எந்த கட்சி 10 கோடி ரூபாய் பணம் வாங்கணும் என்பதை வெளிப்படைத்தன்மையே இல்லை. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மை ஏன் மறைத்தது பாஜக? இன்றைக்கி விளைவு பாருங்கள். இப்போ டீட்டெயில்ஸ் வந்தது. இந்த ப்ராசஸை நீங்கள் பாருங்கள். நம்ம டெமோக்ரஸியில் பிப்ரவரி 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சட்டவிரோதம் சொல்லுது. மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த விவரங்களை நீ வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துரு, எலெக்ஷன் கமிஷன் அந்த விவரத்தை வாங்கி இணையத்தில் வெளியிடுனாங்க. ஏன் உச்சநீதிமன்றம் அதை சொல்லிச்சுன்னா அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. இந்த தான் வந்து உச்சநீதிமன்றம் முடிவுக்கு போச்சு. ஏன்னா வாக்களிக்கக்கூடிய, ஆனால் தான் நான் இவங்க கூட பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் ஒரு வாக்காளர், நான் எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறேனோ அந்த கட்சிக்கு யார் மூலயமாக நிதி வருது என்பதை தெரிந்து கொள்வது வந்து அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை தேர்தல் பத்திரம் மறுக்கிறது என்பதனால தான் உச்ச நீதிமன்றம் இல்லீகல், சட்டவிரோதம் சொல்லுது. அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை வைத்து கொண்டு தான் உச்ச நீதிமன்றம் அடிக்குது. டைம் சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறது, அந்த மேலாண்மை இயக்குனர், நான் ஜூன் மாதம் கொடுக்குறேன்றார். என்னடா இது, ஒரு மெசேஜ் அமிச்சாலே இங்கேருந்து அடுத்த வீட்டுக்கு, அடுத்த நாட்டுக்கு அடுத்த செகண்டில் போயிடுது. எல்லாமே சாஃப்ட் காப்பி தான். கொடுத்தா என்ன, கொடுக்க மாட்டேன்னாங்க. நண்பர்களே, கொடுக்க மாட்டேன் என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவெடுத்த போது நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மண்டல அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நாங்கள் தான் போய் போராட்டம் நடத்தணும். அந்த பேங்க்காரன் பார்த்தீங்கன்னா சுற்றி 10 பேரிகேடு கட்டி வச்சுட்டான். ஏன் உள்ளே பூந்துருன்னு சொல்லிட்டு வந்து பேசுறதுக்கு கூட ஆள் வரல. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஏன் மற்றவர்கள் இந்த ஒரு அரசியல் கட்சிகள் மட்டுமில்லை, ஒரு சமூக அமைப்புகளில் ஏன் ஒரு கொந்தளிப்பு வரல? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிச்சு ஒரு 100 மெயில் ஏன் போட முடியல? ஒரு 1000 ஃபாஸ் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ட்விட்டரில் ஹேஷ்டேக், ஒரு ஹேஷ்டேக் ஏன் உருவாகல? ஏன் அதெல்லாம் எதுவும் இல்லையா? ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, அப்படியே நடிக்கிறாங்க. ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களாம் 10 மேனேஜருக்கு 10 மெயில் போட வேண்டியதானே? ஏன் அந்த கூறுணர்வற்ற ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம்? பேசிக்கா நீ ஒன்றும் இல்லை, மெயில் போடு. காவா அடைச்சதுன்னா இந்துக்கு லெட்டர்ஸ் எழுதுற ஆளு கூட இது எழுதலையே. ஏன் அங்கே போச்சு? ரெண்டாவது, அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, கொடுக்கலன்னா உனக்கு கண்டம் ஆஃப் த கோர்ட் மிரட்டன் ஆனோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க 2 பென்ட்ரைவில் எடுத்துமே கொடுக்குறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அஃபிடேவிட் போடுறாங்க. என்ன அஃபிடேவிட்னா, மைலாட் 2019க்கு முன்னாடி இந்த விவரங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த நான் உங்ககிட்ட கொடுத்த ஒரிஜினல் காப்பி நான் தொலைச்சிட்டேன், எனவே நான் எப்படி கொடுக்குறது தெரியலன்றார். உடனே ஜஸ்டிஸ் நீதிபதி என்ன சொல்கிறாரு, சரிப்பா ரிஜிஸ்டர் அந்த இவர் பதிவாளர் சொல்லி இவன் திருப்பி ஏமாத்திர போகிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி கொடு அவங்களுக்கு, அப்புறம் அவங்க வெளியிட்டு. அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வெளியாச்சு. அடுத்து திருப்பி நிர்பந்தம் கொடுத்தப்பறம் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி முழு விவரத்தை வந்து கொடுத்துருக்கு. அது நாட்டில் மிக உக்கிரமாக விவாதமாக நடத்தினா அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் வந்து அதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல இது ப்ராசஸ். இதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பாஜகவை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நேர்மையான அமைப்பாக, தேசத்தின் மீது பற்றுக்கொண்ட அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றது. பல நண்பர்களும் என்னன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிறாங்க, செயல்படுறாங்க, நேர்மைன்றாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு தேர்தல் பத்திரம் கொடுத்து என்ன பேசுச்சு? இப்போ என்னோட கேள்வி அதான், நீ நேர்மைன்னு பேசுகிறல்ல ஆர்எஸ்எஸ், நீங்கள் என்ன முயற்சி, நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய 2 நாள் மீட்டிங் வந்து இப்போ சமீபத்தில் 3 நாள் மீட்டிங் அகில பாரதிய பிரதிநிதி சபா கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா அசோபோலா, என்னுடைய ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கும், அதுதான் அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாரு, தேர்தல் பத்திரம் திட்டம் ஒரு பரிசோதனை முயற்சியாக கொண்டு வரப்பட்டது, அது ஒன்றும் திடீரென்று அறிமுகப்படுத்தப்படவில்லை, ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுகையில் இதெல்லாம் நடக்க தான் செய்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, தேர்தல் பத்திரம் முறையை நியாயப்படுத்துது. இப்போ நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்க கேளுங்க, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது? நேர்மைன்னு பேசுகிறீங்களே, நியாயம் பேசுகிறீங்களே, ஒழுக்க சீலர்கள் பேசுகிறீங்களே, இந்த நாட்டில் வந்து ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் செய்த தேர்தல் பத்திரம் குறித்து ஏன் அதோடைய நேஷனல் கவுன்சில் வந்து நியாயப்படுத்த வேண்டியது அவசியம் என்ன? இது இவங்க கோர்ட்டில் யாரெல்லாம் தடை எடுக்கிறாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இடைஞ்சல் பண்ணுச்சு, எலெக்ஷன் கமிஷன் இல்லைன்னு சொல்லிச்சு. 3ஆவதா கேஸ் நடக்கும் போது ஒருத்தர் அட்வொகேட் ஓடுறார்,
உள்ளே ஓடுறார். இவங்கெல்லாம் வழக்கறிஞர்கள் கேஸ்லாம் அதுதான் போடுவாங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணி லிஸ்ட்டு வருதா பார்த்து நம்பர் பார்த்து போகணும். அந்த அட்வொகேட்டை ஓடி வந்து கதவை திறந்து வந்துட்டு என் கருத்து கேளு சாமின்றார் அவர். யார் அவர்? ஃபிக்கி, ஆஸ்தோம், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, 3 இந்தியாவுடைய தொழில் நிறுவனங்கள் சார்பாக வாதாடுவதற்காக வந்த வழக்கறிஞர். அவர் பேர் என்ன? அவர் டக்குன்னு இருக்கிற முகுல் ரோட் வந்தார். அப்போது நல்லா கேட்டார் சந்திரசூட், பாப்பா நீ பட்டியல பேரே கொடுக்கலையே, அஃபிடவிட் தாக்கல் செய்யலையே, லிஸ்ட்லேயே வரலையே, உன் பேச்சு எப்படின்னு நான் கேட்கறதுனார். இல்லை இது ரொம்ப முக்கியமான பரபரப்பான விஷயம்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், நீ ஒரு சீனியர் கவுன்சில், பெரிய மனிதர்களுக்காக வாதாட வந்திருக்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன்னா இங்கே இருக்க ஜூனியர் அட்வொகேட் என்ன பார்ப்பான். அப்போ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தைன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அதை என் தமிழில் சொல்கிறேங்க. அதுக்காக தான், உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதான் அதோடைய ஆங்கில வார்த்தையுடைய அர்த்தம். அதான் வேர் இஸ் த சாஸ் எதுவும் வரும் அதோடைய இது விஷயம் அர்த்தத்தில். என்ன மேம்? மேம் சொன்னதான், அதான் இங்கிலீஷ் வார்த்தை சந்திரசூட் சொன்னது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? முதலாளிகளுக்கு வந்தால் ரத்தம், தொழிலாளிக்கு வந்தால் தக்காளி சட்னியாடான்னு சொல்லிட்டு சந்திரசூட் திருப்பி கேட்டார். கேட்டோன்னு வாயை மூட்டார். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டுறங்க, இந்தியாவுக்கு கெட்ட பேர் வந்துருங்கன்றார். யார் வந்து கேட்குறா? இந்தியாவுடைய பெரும் முதலாளி அமைப்பு ஓடி வருது. யாரை காப்பாற்றுவதற்காக? நேர்மைன்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒரு சைடு பேசுது. எஸ்பிஐ அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட், நம்ம கொடுக்குற வரி பணத்தில் தான் சோறு தின்றார் அவர். அந்த எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர் ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனம் போயிட்டுனா சட்டவிரோதமான வேலைக்கு அவர் பேசுகிறார். ஈசி போய் பேசுது, அப்புறம் முதலாளிகளுடைய அமைப்பு வந்து பேசுது. இவ்வளத்தையும் தாண்டி அந்த நீதிமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக நீதியரசர்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் ஒரு இடத்துல சொல்கிறார் சந்திரசூட் அவர்கள், அந்த முதலாளி சார்பாந்தத்தில் நான் வந்து எது பிரகாரம் செயல்படுறேன்னா, கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குது, கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அவருடைய ஐபேட்லன்னு சொல்கிறார், இந்த இதிலிருந்து நான் செயல்படுறேன், நீங்களும் செயல்படுன்றார் அரசியலமைப்பு சாசனத்தில். நண்பர்களே, இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு திருடுத்தனத்தை காப்பாற்றுவதற்காக யார் யாரெல்லாம் எப்படிலாம் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் என்பதை பார்க்கணும். இந்த பணத்தில் எங்கெல்லாம் போயிருக்கு? நான் சொல்கிறேன், சரி முதலாளி கொடுத்தோம், அவங்க கொடுத்தோம், மருந்து கம்பெனிகள் கொடுத்துருக்குறாங்க. நண்பர்களே, நம்ம ரெம்டெசிவிர் மருந்துக்காக எவ்வளோ அலுவலகப்பட்டோம் கொரோனா காலத்தில். அந்த ரெம்டெசிவிர் மருந்தை உற்பத்தி செய்த நிறுவனம் இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா பணம் கொடுத்துருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற பணத்தோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில். அதை என்ன சொல்கிறேன்னா, இந்திய சட்ட பிரகாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் பதிவு செய்திருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் வந்து என்னென்னா இவங்க வந்து நடவடிக்கை உட்படுத்தலாம். அப்போ மகாராஷ்டிரா ட்ரக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா ரெம்டெசிவிர் மஞ்சள் கலரில் இருக்கணும், நீ என்னடா வெள்ளை கலரில் இருக்குது இன்ஜெக்ஷனு. முதல் கலரே மஞ்சள் கலர் இருக்கிற மருந்தை வெள்ளை கலராக மாற்றிட்டாங்க. பாட்டிலோட அளவு குறைவு, தரம் குறைவு. கேள்வி கேட்குறாங்க, இவன் 81 கோடி ரூபா கொடுத்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போயிட்டு எட்ரோ ஃபார்மசிஸ், எட்ரோ இன்னொரு நிறுவனம் குஜராத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. அதே நிறுவனத்தை சொல்கிறாங்க, அவங்க ஒரு 10-15 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இது மட்டுமல்ல, இந்தியாவிலேருந்து வரப்போகக்கூடிய இதயத்துக்கான போடக்கூடிய இதய நோய்கள், பிபி, கண் மருந்து, இந்த 3 மருந்துகளும் தரமற்றவை என்று யூஎஸ்ஏல சொல்கிறாங்க. WHO சொல்லியிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. இது என்ன நாடு இது? என்ன இது? அவ்வளோ அயோக்கியத்தனமான விஷயம். இந்த மருந்து குடிக்கிறவங்க, மருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. மீதெல்லாம் மிஷின், ஆனால் ஒரு உயிர் காக்க மருந்து ரெம்டெசிவிருக்காக காக்கணும். இந்த மருந்து கம்பெனிகள்லாம் இவ்வளோ அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கும் போது அமைதியாக இருக்கின்றது சமூக அமைப்பு. அப்போ இவ்வளோ பெரிய ஊழல்களை சாங்கி தான் இந்தியா இருக்குது. அப்போ என்னடா தான் பண்ணுறது? அப்போ ஒன்றுமே கிடையாதா? ஒரு விடியலும் கிடையாதா? நம்மலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்து கூட்டம் கூட்டு சம்சா டீயை குச்சி தான் போனோமா? கிடையவே கிடையாது. நம்பிக்கைக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த தேர்தல் பத்திரம் வரும்போது நான் கேட்டேன், இப்போ எல்லாரும் மோசம் சொல்லும் போது ஒரு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேர்தல் பத்திரம் கூடாதுன்னு சொல்லிச்சு. 2 தன்னார்வ அமைப்புகள் கேஸ் போட்டாங்க. 3வது கேஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் வழக்கு போட்ட ஒரே கட்சி. ஏதாவது ஒரு 4 பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாழ்த்துன்னு சொன்னீங்களா? இதே தப்பு போனால் எவ்வளோ கழுவி ஊத்துறீங்க. ஒரு நல்லது பண்ணிருக்கோமே, எந்த பத்திரிக்கையாவது 4 லைன் தலையங்க எழுதிச்சா? நண்பர்களே யோசிச்சு பாருங்க.
அது மட்டும் இல்லை, அந்த செய்தி வந்து அன்னைக்கு என்னன்னா எல்லா பத்திரிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பத்திரம் மூலயமா பணம் வாங்கியதுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மறுபறிக்கை விட்டோம், தமிழ்நாட்டு கட்சியும் விட்டோம், டெல்லியிருந்து விட்டோம். என்ன ஆயிடுதுன்னா எல்லாம் ஈக்குவல், போப்பா முடிஞ்சு போச்சு, எல்லாம் மோசம் நாசம் போச்சுன்னு எங்கே கேள்வி கேட்க போகிறோம்? எல்லாரையும் சமதளமாக்கக்கூடிய ஒரு மட்டத்தட்டக்கூடிய இடம் அது இல்லை இருக்கிறோம். அப்போது நான் வந்து ஒரு கட்சி, இது இல்லாமல் தனி நபர்கள், இப்போ இந்த அமைப்பு சிறிய அமைப்பு தான், இவங்களுக்கு என்ன வந்து இது இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரியான நம்பிக்கைக்கான ஆதாரங்கள் நாடெங்கும் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும், ஒரு தனி நபராக இருக்கும், ஒரு சிறு குழுவாக இருக்கும், ஒரு தன்னார்வ அமைப்பாக இருக்கும், தனி மனிதராக பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இவர்கள்லாம் ஒருவரோடு ஒருவர் கரம் கோர்த்து செயல்பட வேண்டிய தருணம் எனக்கு அங்கேருந்தான் நம்பிக்கை நம்ம உருவாக்க முடியும். ஏன் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இப்படி பேசுகிறாரு? சில பேர் கேட்குறான், நான் சில பேர் கம்யூனிஸ்டில் ஏங்க ஏதாவது கடைசி நேரத்தில் காலரி விட்டுருவாரோ, ரொம்ப வேகமாக பேசுகிறாரு அப்படின்றது ஒரு அவநம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ இப்போ என்ன விஷயம்னா, சந்திரசூட் பேசுகிறாரோ யார் பேசுனாலும் அவங்களுக்கு பேசிக்காக இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான கடமை. அதற்கான இடத்துலேருந்து நம்ம பேசணும் பொறுப்புணர்வோடு. இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்க ஒரே சவால்னா, நம்மக்கிட்ட பல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், வேறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் நம்மெல்லாம் இப்படி ஒரு உரையாடல் நடத்த வேண்டும் என்றால், பேசணும் என்றால், கான்ஸ்டியூஷன் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் பேஸ்டு அதை அடிப்படையாக வைத்து தப்போ தவறோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற கவர்மெண்ட் இருந்தால் தான் நாம் கூடி பேசவே முடியும், உரையாடவே முடியும். அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாப்பது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். அதனால தான் நம்மால் இப்படி ஒரு ட்ராவல் பண்ண முடிஞ்சதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய இடமா நான் பார்க்குறேன். அடுத்ததாக ஆனந்த விடன் தலையங்கம் எழுதினாங்க இதை பற்றி, தேர்தல் பத்திரம் குறித்து. அதில் உள்ள ஒரு ரைனில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கு பதிவு செய்துன்றதை அவங்க சுட்டி காமிச்சாங்க. இது ஒரு இடங்கள். இப்போ நமக்கு என்னென்னா, தேர்தல் அரசியலை குறித்து நம்ம விவாதிக்கணும். இது இப்போன்றில்ல, தேர்தலை முடிச்சுட்டு விவாதிக்கணும், வைப்ரண்ட்டாக விவாதிக்க வேண்டியிருக்குது. ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளேருந்து ஒரு கேள்விலாம் மாறி போச்சு. நான் இவங்ககிட்ட வரும்போது பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் கவுன்சிலோட சூழல் இருக்குது, எப்படி பாலிசி டிசைட் பண்ணப்பட்டிருக்குது, மாநகர மன்றங்கள், நகராட்சி மன்றங்கள், சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள், அது இயங்கும் முறையெல்லாம் மாறிப்போச்சு. சிலபஸே மாறல, நாட்டில் கரிக்குலமே மாறி போச்சு. நம்மெல்லாம் பழைய 70s கிட்ட மாதிரி 60s கிட்ட மாதிரி உட்காந்துலாம் பேச முடியாது. இன்றைக்கி 2023 பொலிட்டிக்கல் டிபேட் சிஸ்டம் எல்லாம் வேறு இடத்துக்கு போய் நிறுத்திட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ டிவி வச்சுருக்காரு. நம்ம சொன்னால் ஏன் ஊடகத்தில் வரலன்னு வந்து மேடம் வந்து அடிச்சடிச்சு கேட்டே இருந்தாங்க. நல்ல கேள்வி தான். ஊடகம் யார் கையில் இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டிவி சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் முழுக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ரிலையன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ் முழுக்க அவங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி வர முடியும்? 800 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல் இருக்குது. 80 கோடி வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம என்ன பேச முடியும்? 72 டெலிவிஷன்ஸ், முகேஷ் அதானி ஓன்ஸ் 72 டெலிவிஷன் சேனல்ஸ் ஹேவிங் எ வியூவர்ஷிப் ஆஃப் 800 மில்லியன் ஒரு முதலாளி கிட்ட. அப்போ கார்ப்பரேட் மயமான ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வரல. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் மீடியம் என்பது இருக்குது. இவ்வளோ பண்ணாலும் பிஜேபியால் 30% மக்களுடைய வாக்கு வாங்கி தான் அவங்களால ஆட்சிக்கு வர முடியுது. 70% மக்கள் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த ஒன்றிணைப்பு தேவைப்படுது அரசியலாக. எனவே நாம் வந்து இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக நாம் பேசக்கூடிய நாம் அடுத்தடுத்து நாடாளுமன்ற தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து, தேர்தல் முறை எப்படி அமைய வேண்டும், எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து எப்படி சமமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து நாம் வந்து பேசப்பட வேண்டும். அப்படியான ஒரு உடையாலை அடுத்தடுத்து நம்ம வந்து முன்னகர்த்த வேண்டியது என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு இடமா நான் பார்க்குறேன்.